வணக்கம், முத்துநகர் மீனவன். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் விசைப்படகுல மீன் பிடிக்கிறதா பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ வலை இலக்கியாச்சு. நம்ம மொதல் பாட்டில் எவ்வளோ மீன்கள் வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 பாடு வரை வைப்போம், மீன் கிடைக்கிறத பொறுத்து. வலை இலக்கி முடிச்சாச்சு. இப்போ கயிறை கொஞ்சம் இலக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போர்டு பலகையை மாட்டி விட்டுருவோம். இந்த போர்டு பலகைனால தான் வந்து வலை வந்து நல்லா விரிஞ்சு வரும். அப்போ தான் மீன்கள் எல்லாமே வலைக்குள்ள நல்லா ஏறும். ரெண்டு சைடுமே வந்து கயிறு ஒன்று போல இழக்கணும். அதுக்காண்டி கயிறில் வந்து மார்க் பண்ணியிருப்போம். இந்த கப்பில தான் நம்ம வந்து இப்போ போர்டு பலகை மாட்ட போகிறோம். இதுதான் அந்த போர்டு பலகை. ரெண்டு சைடும் கரெக்டாக மாட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் சொல்லுவோம். சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க கயிற்று இலக்கி விடுவாங்க. இப்போ அடுத்த வலையை எடுத்து ரெடி பண்ணி வைக்க போகிறோம். சில நேரங்களில் வந்து வலை கிழிஞ்சிட்டு அதிகமான அளவில் கிழிஞ்சிட்டு அப்படின்னா இந்த வலையை நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிடலாம். ரைட்டெல்லாம் கிழிஞ்சிச்சு அப்படின்னா வந்து வலை வாங்கும் போதே நாங்கள் வந்து தச்சுருவோம். இப்போ கயிறை இலக்கி முடிச்சாச்சு. இப்போ கரெக்டான அளவில் வந்து வைக்கணும். இப்போ மார்க் இருக்குது பாருங்கள்.
ரெண்டு சைடும் கயிறு ஒன்று போல் இருக்குது. நம்ம இடங்களை பொறுத்து வந்து இழுவை வந்து ஓடும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரை ஓடும். இந்த இடத்துல நம்ம வந்து இழுவை பார்த்திங்கன்னா வந்து 1.5 மணி நேரம் இழுக்க போகிறோம். அடுத்த வலைக்கு நம்ம வந்து மடவாளையில் வந்து செயின் கட்டுறோம். மொத்தம் எத்தனை வலை வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 வலை வச்சுருக்கிறோம். 2 வலை புது வலையை இறக்கியிருக்கோம், 1 வலை வந்து பழைய வலை இருக்குது. அது தேவைப்பட்ட இலக்குவோம். ஒன்றரை மணி நேரம் நம்ம இழுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வலையை வாங்க போகிறோம். வலையை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீஞ்சிலேருந்து கயிற்றை வந்து இலக்கிட்டு கொஞ்சம் ரேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கயிறை வாங்குவோம். இப்போ போர்டு பலகை வந்துருச்சு. போர்டு பலகை நம்ம கயிறை வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கப்பியை வச்சு மாட்டுவோம். இப்போ கொஞ்சம் இழுவையில் போய்கிட்டு இருக்கு. அப்போ தான் மீன்கள் எல்லாமே வலைக்குள்ள நல்லா ஏறும். இப்போ வலையை வாங்க ஆரம்பிச்சாச்சு.
இப்போ வலையில் வந்து திருக்க மீன் வந்துருக்கு. திருக்க மீனில் வந்து முள் இருக்கும். அந்த முள் குத்துச்சாப்புனா வந்து ரொம்ப கடுக்கும். நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி தான் வந்து போடணும். பயங்கரமாக கடுக்கும். அதனால தான் இப்போ வந்து முள்ளை உடச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வலையில் வந்து 3 திருக்க வந்திருக்கு. என்ன திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சங்கோஸ்லா திருக்க. இந்த திருக்க வந்து நல்லா ரேட்டு போகுங்க. டேஸ்ட்டுமே இருக்கும் அதிகமாக. வலையில் நிறைய பேத்த மீன்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் கடலில் விட்டுருவோம். ஓட்டுக்கணவா, நம்ம ஓட்டுக்கணவா பரவாயில்லாமல் வந்திருக்கு. பாருங்க
இப்போ நம்ம திருக்க மீனில் உள்ள முள்ளை உடைக்கணும். இதனால் பார்த்திங்கன்னா வந்து மீன் உயிரோடு தான் இருக்குது. சொல்லிச்சு அப்படின்னா யார் காலையாச்சும் சொருகிடும். இந்த பாருங்கள் வாழ்க்கை தெரியும் பார்த்திங்கன்னா அதான் அந்த முள். என்ன குத்திட்டாக்கும் மீனெல்லாம் கழிச்சு முடிச்சாச்சு. நம்மளுக்கு பரவலாமல் மீன் வந்திருக்கு. என்ன மீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நகர வெலை மீன், அதுக்கப்புறம் வந்து பாருமுட்டா மீன்லாம் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு வட்டா வந்து ஓட்டுக்கணவா, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 3 திருக்க, இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் வந்திருக்கு. இந்த மீன் பேர் தான் வந்து செந்நகரை. வெலை மீன் இதாங்க ஓட்டுக்கணவா. எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 13 கிலோமீட்டர் வந்து இருக்கும். இப்போ பிடிச்ச மீன்களை வந்து நம்ம ஐஸ் வைக்க போகிறோம். நம்மளுக்கு அதிகமாக என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாருமுட்டா மீன் தான் அதிகமாக வந்திருக்கு. அதனால் விலை வந்து அவ்வளோவா போகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.